ஹாய் ஹலோ வெல்கம் டு சக்திஸ் கிச்சன். இன்னைக்கு கார அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அரை கப் கடலைப்பருப்பு, அரை கப் துவரம்பருப்பு, 3/4 கப் பாசிப்பருப்பு, 1/4 கப்பு உளுந்து. இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் எல்லாத்தையுமே நான் ஊற வச்சிடுறேன். பருப்பு ஊறுறதுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை இப்போ நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வைக்கிறேன். இது கூட வரமிளகாவும் சேர்த்து ஊற வச்சுக்கலாம். வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். கட்டி பெருங்காயமும் சேர்த்து இதோட ஊற வச்சுக்கிறேன். அரை மணி நேரம் நல்லா மூடி போட்டு ஊற வச்சிடலாம். அரை கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை தனியாக ஊற வச்சுக்கலாம். தேவைப்பட்டால் நம்ம பருப்போடு சேர்த்து ஊற வச்சுக்கலாம். அரை கப் பச்சரிசி, அரை கப் புழுங்கல் அரிசி, இதையும் இதோட சேர்த்து கழுவிட்டு ஊற வச்சுக்கிறேன். இப்போது அரை மணி நேரத்துக்கு மேலே ஊறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் ஒரு 5-6 பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போது இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அரைச்சாச்சு. மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். ஊற வச்ச பச்சரிசி, புழுங்கல் அரிசி ரெண்டையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போது அரிசி அரைச்சாச்சு. கொஞ்சமாக மிக்சி ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ தாளிப்புக்கு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், 1 கப் அளவுக்கு. கொஞ்சமாக தேங்காய், கருவேப்பிலை. பேனில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்து, சீரகம், கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம், தேங்காய், இப்போ தாளிப்பை அதில் சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். தாளிப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். எனக்கு உப்பு கம்மியாக இருக்கு. உப்பு நீங்கள் பார்த்து சரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், கார அடை பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை ஊற்றலாம். நான் அதை அடமாவை ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான், கார அடை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தேங்காய் சட்னி பர்ஃபெக்ட் காம்பினேஷன். கண்டிப்பாக வீட்டில் இதில் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சக்திஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.